அவ்வை தமிழில் சிறுவர்களிலிருந்து பெரியவர்கள் வரை எல்லோரும் அறிந்த மிகச்சிறந்த கவிதை பெண். அவ்வையிலே 2-3 அவ்வைகள் இருப்பதாக ஆராய்ச்சி அறிஞர்கள் கூறுகிறார்கள். ஆராய்ச்சிகளுக்குள் நுழையாமல் அறிவிற்கு தேவையானவை மட்டும் எடுத்து பயன்படுத்த வேண்டும் என்பது என்னுடைய குறிக்கோள், டிகேசியைப் போல. ஆகவே அவ்வை குறித்த செய்திகளை விட அவர் பாடல்களிலிருந்து அவரை தெரிந்து கொள்ள ஆசைப்படுகின்றவன் நான். சோழ மண்டலத்திற்குள்ளே செல்லுகிறாள். ஒரு வீட்டு திண்ணையிலே அமர்ந்திருக்கிறாள். அந்த வீட்டிலே உள்ளே இருக்கிற பெண் ஒரு மிகச்சிறந்த நடனமணி. அவள் அவ்வையை உள்ளே அழைத்து அவளால் இயன்ற கஞ்சியோ கூழோ குடிக்கிறாள். அவ்வை அதை குடித்துவிட்டு மேலே பார்க்கிறாள். 2 வரி எழுதப்பட்டிருக்கிறது. தண்ணீரும் காவிரியே, தார்வேந்தன் சோழனே, மண்ணாவதும் சோழ மண்டலமே என்று. அதற்கு பிறகு பாட்டில்லை. அந்த பெண்ணிடம் என்ன என்று கேட்கிற பொழுது, என் பெயர் பொன்னி, நான் அரண்மனையில் நடனமாடுகிற பெண். கம்பர் என்னை பாட வேண்டும் என்று எனக்கு தாழாத ஆசை. ஆனால் அவரோ ஒவ்வொரு வரிக்கும் இத்தனை பொன் என்று கேட்கிறாள். என்னால் முடிந்த பொன் இருந்ததை கொடுத்தேன், அதற்கு இத்தனை வரிதான் பாடினார், மீதமும் பொன் தந்தால் பாடுவேன் என்று போய்விட்டார் கவி சக்கரவர்த்தி என்கிறாள். இதற்கதற்கு பொன் கேட்டார் என்று அவ்வை நினைத்துவிட்டு பாடுகிறாள். தண்ணீரும் காவிரியே, தார்வேந்தன் சோழனே, மண்ணாவதும் சோழ மண்டலமே, பெண்ணாவாள் அம்பொற்சிலம்பி அரவிந்த தாள் அணியும் செம்பொற்சிலம்பே சிலம்பு. உன் கால்களிலே அணிகிற சிலம்பு ஒன்றுதான் செம்பொற்சிலம்பு. சோழ நாட்டிலேயே வேறு யார் காலிலேயும் இருப்பது சிலம்பே இல்லை என்ற அந்த பெண்ணை பாராட்டுகிற 2 வரி பாடலை சாதாரண கூழுக்கு கஞ்சிக்கு பாடிவிட்டு அவ்வை புறப்பட்டு சோழனை பார்க்க போகிறாள். போகிற பொழுது நம் நாட்டிலே ஒரு வழக்கம் உண்டு. அந்த காலத்தில் நடந்து போகிறவர்கள் சேலைகளிலே தான், துணிகளிலே தான் பொருள்களை முடித்து போட்டு தோளிலே தொங்க விட்டிருப்பார்கள். அவ்வையின் தோளிலே அப்படி ஒரு தொங்கல் கிடக்கிறது. சோழ மன்னன் கேட்கிறான், என்ன ஔவையாரே தோளிலே கிடக்கிறது? இல்லை, வருகிற வழியிலே 2 குறமக்களுக்கு இடையிலே தகராறு நடந்து கொண்டிருந்தது. ஒருவனுக்கு 2 மனைவி. அதிலே ஒரு மனைவி இன்னொரு மனைவி வைத்திருந்த பலாமரத்தை வெட்டிவிட்டாள். அவள், அம்மா நீங்கள் பாடினால் இறையருள் மிக்கவர்கள், நீங்கள் பாடினால் இந்த பலா தழைக்கும், பாடுங்கள் என்னார். நான் பாடினேன், பலா தழைத்தது. அவர் மூளாக்கு உலக்கு திணை தந்தாள். அந்த திணையை கட்டி போட்டிருக்கிறேன். மறைமுகமாக அவ்வை சோழனுக்கு உணர்த்தி இருக்கிறாள், பொண்ணுக்கு பாடுகிற உன்னாட்டு புலவன் போலல்ல, நான் கூழுக்கும் பாடுவேன், நான் திணைக்கும் பாடுவேன், கம்புக்கும் பாடுவேன் என்று மறைமுகமாக சொல்லுகிறாள். அதுதான் வேறொன்றும் இல்லை தோழனே, கூளை பலாத்தழைக்க பாடக் குறமகளும் முழக்குழக்கு திணை தந்தாள். சோழா கேள், உப்புக்கும் பாடி புளிக்கும் ஒரு கவிதை ஒப்பிக்கும் எந்தன் முழம். அது என்ன செய்தி தெரிகிறதா பெரியவர்களே? கற்றவர்கள், அறிவுடையவர்கள் ஏழை எளியவர்களுக்கு பாடுபடுகிறவர்களாக, கற்றவர்களும் அறிவுடையவர்களும் ஏழை எளியவர்கள் சாதாரண திணைக்கூலி தந்தால் கூட வாங்கி கொண்டு அவர்களுக்கு அறிவூட்டுகிறவர்களாக, கல்வி அறிவுமிக்கவர்கள் மிகவும் கீழே இருப்பவர்களோடு உறவாடுகிறவர்களாக தாங்கள் இருக்க வேண்டும் என்பதனை அவ்வை மறைமுகமாக எடுத்து அந்த செய்தியிலே சொல்லுகிறாள். நான் உப்புக்கும் பாடுவேன், புளிக்கும் பாடுவேன், எதற்கும் நான் ஒரு கவிதை பாடுவேன் என்பது மறைமுகமாக சோழனிடம். நான் ஒன்று பொண்ணுக்கு பாடுகிற பெண் இல்லை. பெண்தான் பொன்னை விரும்ப வேண்டும். ஆனால் இந்த பெண்ணோ பொன்னை விரும்பாமல், புகழை விரும்பாமல், ஏழைகளின் தொடர்பை விரும்புவதுதான் ஒரு நல்ல அறிவுடையவர்களுக்கு ஆகிற காரியம் என்று சொல்லுகிறாள் அவ்வை. எத்தனை அற்புதமான செய்தி அது! அது மட்டுமல்ல, ஆத்திச்சூடியின் ஒவ்வொரு விஷயமும் சிறந்த அறம் செய்ய விரும்பு. என்ன சொல்வார்கள் இந்த நாட்டிலே? தர்மம் தலை காக்கும் என்பார்கள். நீ நிறைய புண்ணியம் தேட வேண்டும் என்றால் உதவு என்பார்கள். கட்டாயம் பல பேருக்கு உதவினால் தான் உனக்கு புண்ணியம் கிடைக்கும், கடவுள் உன் அருகிலே வரும். அவர் அப்படியெல்லாம் சொல்லவில்லை. அறம் செய்வது புண்ணியத்திற்கென்றோ, கடவுளை நெருங்க என்றோ, புகழ் பெறுவதற்கென்றோ செய்யாமல் அறம் செய்ய விரும்பு. நீ அறம் செய்து புண்ணியம் தேட என்று செய்யாதே. நீயே விரும்பி என்றைக்கு செய்கிறாயோ அதுதான் அறம். அறம் செய்ய விரும்பு. ஆறுவது சினம். சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி இனம் என்னும் ஏமப்புனையைச் சுடும் என்று வள்ளுவ பேராசான் சொல்லுவான். ஆறுவது சினம்ங்கிறார். இப்போ எந்த மருத்துவர்கிட்ட போனாலும் என்ன சொல்கிறாங்க? ஐயா உங்களுக்கு இரத்த கொதிப்பு இருக்கா, உங்களுக்கு இந்த உணர்ச்சி கொந்தளிப்பு இருக்கா,
ஹைப்பர் டென்ஷன் இருக்கா, கோவப்படாதீங்க, ரத்த கொதிப்பு அதிகமாயிரும், உடம்பை பார்த்துக்கிறங்க, கோவப்படாதீங்க. உப்பு. 6வது சினம். சினம் என்ன பண்ணும்? அழிச்சிரும், நட்பை அழிச்சிரும், உறவை அழிச்சிரும், எல்லாத்தையும் அழிச்சிரும். அந்த சினம் எத்தனை வகைப்படும் அதை இன்னொரு பாட்டில் சொல்றா. கற்பிளவோடு ஒப்பர் கயவருங்கிறான். கயவர்களோட நட்பு வச்சுட்டேன்னு வச்சுக்க, அதுல சினம் வந்து வச்சுக்க, கல்லு 2ஆ உடைஞ்ச மாதிரி, அதை சேர்க்க முடியாது. கடும் சினத்து பொற்பிளவோடு ஒப்பாரும் போல்வாரே. பொண்ணு 2ஆ பிளந்துரும், ஆனா ஊதி சேர்த்துடலாம். அது அது அடுத்த தரம். விற்பிடித்து நீர் கிளிய செய்த வடுப்போல மாறுமே சீரொழுகு சான்றோர் சினம். பெரிய மனுஷங்க கோபம் எப்படி தெரியுமா ஐயா? வில்லுல அம்பை பூட்டி தண்ணியில விட்டேன்னு வச்சுக்க, அது தண்ணியை கிழிச்சிட்டு போகும்போதே தண்ணி சேர்ந்துக்கிறோம். அப்படி பெரிய மனுஷன் சினம் வந்து உடனே அது குணமென்னும் குண்டேறின்ற உடனே சேர்ந்துக்குவான் பெரியவன். 6வது சினம். இயல்வது கரவேல். எவ்வளவு பெரிய செய்தி இது! நான் இப்ப நாட்டில் பார்க்குற மனிதர்கள் நிறைய வசதி இருக்கு, ஒரு நல்ல காரியத்துக்கு போய் கேட்டால் கொடுக்க மாட்டேங்கிறான். அந்த அம்மா சொல்லுது, முடிகிறத செய்யாம இருக்காதங்குது. இயல்வது மறக்காத கரவேல். மறைக்காதங்குது, மறைக்காத. சில பேர் சொல்றான் எல்லா வசதியும் வச்சுக்கிட்டு ஒரு நல்ல காரியத்துக்கு வந்து நிக்கிறாங்க, சொல்றான் நான் ரொம்ப கஷ்டப்படுறேங்கிறான். கரவேல்ங்குது அந்த அம்மா. நீ இயல்வது கதை என்னங்குன்னு தெரியுமா? அது நீயே தூங்க முடியாதுங்குது. வச்சுக்கிட்டு இல்லைன்னு சொன்னா தூங்க முடியுமா நீ? அப்புறம் யோசிப்பான், ஒரு 100 ரூபா கொடுத்துருக்கலாமோ, இல்லை சும்மா ஒரு 50 ரூபாயாவது கொடுத்துருக்கலாமா, இவங்கெல்லாம் வந்தாங்களா தப்பு பண்ணிட்டோம்னு. அது இயல்வது கரவேல். சரி, உன்னால முடிஞ்சதை கொடுக்காம இருக்கிறது பெரிய தப்புன்னு சொன்னவா, எவனாவது கொடுத்தான்னா அதை போய் தடுத்துட்டு இருக்காதுங்கிறா. ஈவது விளக்கல். நீ தான் கொடுக்கலடா, கொடுக்குறான் பாரு, அதை போய் ஏண்டாது. ஈவது விளக்கேல், உடையது விளம்பேல். நான் யார் தெரியுமா சொல்லாதங்கிறான். நான் எவ்வளோ பெரிய அறிஞன்னு தெரியுமா சொல்லாத. நான் எவ்வளோ பணக்காரன் தெரியுமா சொல்லாத. என்ன யாரும் அடிச்சுக்கிட முடியாது சொல்லாத. உன்கிட்ட என்ன இருந்தால் அதை நீ அது என்ன சொல்ல, அதை ஊர் சொல்ல வேண்டும். இந்த பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை மற்றவன் சொல்லணும். இவனை போய் நான் யார் தெரியுங்களா, நான் தாங்க இந்த ஊர்ல பெரிய அறிவாளி, நான் கிட்ட அது சொல்லாதங்க. உடையது விளம்பேல். ஊக்கம் அது கைவிடல். துன்பம் வரும், கஷ்டம் வரும், எல்லாம் வரும், ஏத்துக்கணும். ஏத்துக்கிட்டு எதையும் எதிர்த்து போராடுகிற சக்தி உடையவனாக, எதற்கும் அஞ்சாதவனாக நீ நின்னா நீ ஜெயிக்க முடியும், தோத்துற மாட்ட நீ. இறைவன் எவன்லாம் ஊக்கமுடையவனா இருக்கானோ அவங்க கூட தான் இறைவன் இருப்பான். இறைவன் அவர்களை சிநேகிதம் செய்து கொள்வான். ஊக்கம் அது கைவிடும். எண்ணெழுத்து இகழில். பல பேர் படிக்கிறதுக்கு யோசிப்பான். என்னிடம் கூட பலர் கேட்கிறார்கள், நீங்கள் எப்படி இவ்வளோ நினைவு வச்சிருக்கிறீங்கன்னு. அதில் ஈடுபட்டு அதில் உயிரையே வச்சு உயிரும் உணர்ச்சிகளும் அதோடு ஒன்றி நிற்கிற பொழுது அது உள்ளத்துக்குள்ள வந்து நின்றுக்கிறோம். அதான் அந்த அம்மான்னு சொல்லி எண்ணு எழுத்து இகழையல். அது என்ன வள்ளுவன் சொல்றான், முகத்து 2 புண்ணுடையர் கல்லாதவருங்க. 2 கண்களை புண்கள்ங்கிறான் வள்ளுவன். எப்போ படிக்கலையா எண்ணும் எழுத்தும் அதுதானே வள்ளுவன் சொன்ன செய்தானே எண்ணு எழுத்து இகழையல். அடுத்ததான் எனக்கு ஆச்சரியம், ஏற்பது இகழ்ச்சி. பல பேர் சொல்றான், சரி கொடுங்கிறா, கொடுக்கறது கடமைங்கிறா, கொடுக்கிறவனை தடுக்காதங்கிறா, வாங்காதங்கிறாள். ஏற்பது இகழ்ச்சின்னு சொன்னது யாருக்கு சொன்னா தெரியுமா? எல்லா செல்வங்களையும் வச்சுக்கிட்டு சமூகத்தில் எவன்கிட்ட எல்லாமும் வாங்கலான்னு வாங்குறானே அவனை ஏற்பது இகழ்ச்சிங்கிறான். ஏழைகிட்ட சொல்ல ஏற்பது இகழ்ச்சி இல்லை. யாருக்கு சொல்றாரு? சில பேர் ரொம்ப வசதியாக இருப்பான், அப்படி மேற்கொண்டு ஏதாவது பொதுமக்கிட்ட வர்ற துட்டுக்கிட்டு அதை வாங்கணும், தான் வாங்கி வச்சுக்கணும், அதில் பணம் வருதா பாரு, இதில் பணம் வருதா பாரு. இந்த சில பேர் எழுதி போட்டு நிறைய பணம் வாங்குவோம், அங்கேருந்து கிடைக்கும், இங்கேருந்து கிடைக்கும், வெளிநாட்டிலேருந்து உதவி, அது இவனுக்கு எல்லா வசதியும் இருக்கும், வாங்குவான் பாரு. அந்த ஏற்பது இகழ்ச்சி. உன்கிட்ட எல்லாம் இருக்குல்ல, அப்புறம் போய் இன்னொருத்தர் போய் ஏற்க கையை ஏந்தி நின்று வாங்குறியே, அது தப்பு இல்லையா? அது எத்தனை பேருடைய வாழ்க்கையை, வாய்ப்பை, யாருக்கோ போக வேண்டிய உதவியை நீ தடுக்கிற ஏற்பது இகழ்ச்சி. ஐயம் இட்டு உன். இது ஒரு பெரிய விஷயம். யாவருக்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலைன்னு சொன்னான். அப்பதான் யாவருக்குமாம் உண்ணும்போது ஒரு கைப்பிடி அன்னம்ங்கிறான் திருமூலர். நீங்க சாப்பாடு போட்டு ஒருத்தனை சாப்பிட வச்சு பார்க்கிற சுகம் இருக்கு பாருங்க, உலகத்துல வேற எதுலையுமே கிடையாது. இந்த ஐயம் இட்டு, அதுல இன்னொரு தெளிவான விஷயம் பாருங்க, ஐயம் இட்டு உண். இப்ப நம்ம நாட்டில் என்ன பண்றான், பழசு மிஞ்சினது அள்ளி போடுறான், அவன் ஒத்துக்க மாட்டேங்கிறே, அது தப்பு. இது என்னடா எச்சியலை போடுற, அப்ப நீ எச்சியலைங்கிறா. எச்சியலை எவன் போடுறான ஏழைக்கு அவனே ஒரு எச்சியல் இல்லைங்கிறா. நீ அவனுக்கு முதல்ல போட்டு நீ சாப்பிட்னா, நீ செய்ததுல நல்ல பொருளை பூரா பசிச்சு வந்தவனுக்கு போட்டேன்னா நீ தினசரி உனக்கு பசி இல்லை. அந்த உணவுக்கு எவன் உடையவனோ அவன் பசியோட வந்து உட்காந்துருக்கான், அவன் சாப்பிட்டா தான் அவனுக்கு சுகம் தெரியும். சாப்பிட்டாப்பா நல்லா இருங்கய்யா, நீங்க நல்லா இருங்கய்யா,
வயிறு நம்பிட்டியா, நம்ம 6 மாதம் ஆச்சு அப்படி சாப்பிட்டுன்னு சொல்லலாம் பார்த்தேன். அதனால் என்ன பண்ணுறா, செய்து சுட சுட புதுசாக வச்சுருக்கிறத முதல்ல அவனுக்கு போடு. இதில் பெரிய செய்தி வச்சுருக்காங்க அவ்வை. ஐயம் போடுறியா, சாப்பிட்றத பார்க்குறியா, அவன் அப்படியே கண்ணெல்லாம் மகிழ்ந்து அப்படியே சாப்பிட்றானா, அப்பமே தான் உன் பசி நிரம்பிடுமாடாங்கிற. அதை பார்த்தாலே பசி ஆறிப்போமே, அது எவ்வளோ பெரிய விஷயம். அப்போ ஐயம் விடு, அதுக்கப்புறம் ஏதாவது இருந்தால் உண்ண தோணாது. ஏன்னா அவன் சாப்பிட்டதை பார்த்தாலே உனக்கு வயிறு நிரம்பி இருக்கும். ஐயம் ஒப்புற ஒழுகு. உன்கிட்ட என்ன இருந்தாலும் சமுதாயத்தோடு பகிர்ந்து தந்து வாழுகிற வாழ்க்கையை நீ வாழு. இன்றைக்கு பள்ளிக்கூடங்களில் பூரா சொல்லிக் கொடுக்க வேண்டியது ஆத்திச்சூடி. நம்ம சொல்லிக் கொடுக்குறோமா இல்லைன்னு எனக்கு தெரியல, நான் சொல்லிக் கொடுக்கணும். இது சொல்லிக் கொடுத்தா அந்த நம்முடைய வருங்கால சந்ததிக்கு நம்ம வேற எதுவும் சொல்ல வேண்டாம். அவள் அதில் சொல்லுகிற ஒவ்வொரு விஷயங்களும் எத்தனை சொல்லிட்டு வருது அந்த அம்மா. அடுத்து சொல்லுது, உடம்புக்கு வைகரை துயில்கள். இப்போ நாங்களாம் இந்த வயசில் ஆரோக்கியமாக இருக்கோன்னா காலையில் எழுந்திரிச்சிடும். 4:30 எழுந்திரிச்சோன்னா நடப்போம், 1 மணி நேரம் நடப்போம், 1 மணி நேரம் உடற்பயிற்சி, உடம்பை சரியாக வச்சுக்கிறது. என்கிட்ட பல நண்பர்கள் எப்படின்னு தலைநரைக்கல இவ்வளோ நல்லா இருக்கீங்களா வைக்கணும். அது வைகரை துயில்கள்னு அவையை படித்ததுனால. அதோட வைகரை நுண்மை நுகரல்னு அர்த்தம். நுண்மை நுகரல்ங்கிறது என்ன தெரியுதா? இப்போ நம்ம டாக்டர்கள் சொன்னால, சார் எண்ணெயில் பொரிச்ச பண்டத்தை வேணாம் சார், விட்டுருங்க சார், ஆயில் சப்ஸ்டன்ஸை விட்டுருங்க, இந்த இடையில குறிக்கிறதெல்லாம் நிறுத்துங்க சார், அது உடம்புக்கு நுண்மைங்கிறது. அதுதான் நுண்மை நுகரல். இந்த சிற்றுண்டி சின்ன சின்ன பண்டம் எண்ணெயில் பொரிச்சு அது பொரிச்சு அதை அடிக்கடி சாப்பிடாது, அது உடம்பை கெடுத்துரும். நீங்கள் நம்ம அந்த காலத்தில் நம்ம பெரியவங்க எவ்வளோ அறிவாக அந்த உணவும் உடம்பும் அது சம்மந்தப்பட்டு சிந்திச்சிருக்கான் பாருங்க. நுண்மை நுகரல். அடுத்து ஒரு அடி அடித்தா மீது ஊன் விரும்பேல்ங்கிறான். சிலவர் அள்ளி அடைச்சிருவான் சாப்பாடு. நீங்கள் பார்க்கலாம், உட்காந்து பக்கத்தில் உட்காந்து சிலவர் பக்கத்தில் நம்ம உட்காந்து சாப்பிட நமக்கு வெக்கமாக இருக்கும். எல்லாத்துக்கும் ஒரு இலைச்சோறு தான். பருப்புக்கும் ஒரு இலைச்சோறு, சாம்பாருக்கும் ஒரு இலைச்சோறு, மோர் குழம்புக்கும் ஒரு இலைச்சோறு, பாயாசம் ஒரு இலை ஃபுல்லாக வச்சுமா மீதூன் விரும்பேல். இப்போ சொல்கிறான்ல அதுக்கு கொழுப்புங்கிறாங்கல்ல. நம்ம யாராவது ஒருத்தரை பார்த்து ஐயா உங்களுக்கு கொழுப்பு கூடி போச்சுன்னா அடிச்சு விடுவோம். ஆனால் டாக்டர் சொன்னால் கேட்டுக்கிறான், உங்களுக்கு ரொம்ப கொழுப்பு அதிகமாகிடுதுங்கிறார் மருத்துவர். ரொம்ப சந்தோஷமாக. அதுக்கு 500 ரூபா ஃபீஸ் வேறு. 500 ரூபா வாங்கிட்டு உங்களுக்கு ரொம்ப கொழுப்பு கூடி போச்சு சாருங்கிறாரு. ஆமாம் சார் கூட்டிட்டு தான் செஞ்சு என்ன செய்யலான்னு கேட்குறான். இதே இது நம்ம சொன்னோம், இங்கே சண்டை வந்துடும், அருவாளை தூக்கிறோம். யாரை பார்த்து கொழுப்புன்னு சொன்னேன். இதுக்கு 500 ரூபா கொடுத்து கேட்குறான் டாக்டர். அது எதனால? மீதுவும் விரும்பேல். இப்போ உலகம் பூரா அழகி போட்டி நடத்துகிறாங்க, அழகிகள் கலந்துக்கிறாங்க. உலக அழகிகள்னாலே அப்படி இல்லை, நம்ம ஒல்லியா ஒரு மாதிரி கச்சலா அந்த உடம்பு ஒரு அமைப்பாக வச்சுருக்காங்க. எதனால எப்படி? அந்த உண்டி சுருங்குதல் பெண்டிற்கு அழகு. எப்படின்னு சொல்லிடுது அந்த அம்மா. உண்டி சுருங்குதல் உணவில் சொல்லுது அந்த அம்மா. உண்டி சுருங்குதல் பெண்டிற்கு அழகு. அதோடு நிறுத்திச்சா? கற்பனப்படுவது சொல்திறம்பாமை. தமிழர்கள் இப்போ பண்ணிட்டு இருக்கிற மிகப்பெரிய தவறில் ஒரு தவறு, கற்புன்னா உடல் சார்ந்ததுன்னு ஒரு பெரிய முட்டாள்தனமான செய்தி அந்த நாட்டில் சொல்லியிருக்கான். அந்த அம்மா தெளிவாக சொல்லுது, உடல் சார்ந்தது இல்லைடா கற்பு. அப்போ கற்புனா என்னதுமான்னு சொன்ன சொல் மாறாமல் இருக்கிறது கற்புங்குது அந்த அம்மா. அது பெண்களுக்கு மட்டும்தானா? இல்லையே. கற்பனப்படுவது சொல்திறம்பாமைங்கிற வார்த்தையை நீங்கள் எல்லாருக்குமே பயன்படுத்தலாமே. அது ஆண்களுக்கும் தானே. அது சொன்ன சொல் மாறினவன் கற்பனந்தவன் தானே. அப்போ அந்த அம்மா ஔவையார் சொன்ன வழியில் பார்த்தா கற்பனப்படுவது சொல்திறம்பாமை. காவல் தானே பாவையர் கழகு, சிறை காக்கும் காப்பு எவன் செய்யும் நான். காவல் தானே பாவையர் கழகுங்கிறது நம்ம பூட்டி வைக்கிறது. அந்த அம்மா சொல்ல அது அவளை சிறை காக்கும் காப்பேதலை, அவளை பார்த்துக்கிறது. இத்தனை செய்திகளை ஒரு பெண்ணு எந்த காலத்தில் எப்போ சொல்லியிருக்கிறான்னு நினச்சி பாருங்கள். எத்தனை செய்தி அவள் சொல்லுகிற ஒவ்வொரு செய்திகளும். அவட்ட போய் ஒரு ஆள் கேட்குறான், நான் பெரிய ஆள். அப்படியா? சரி சரி, ரொம்ப பெரிய ஆளா? ஆமாம். எப்படி பெரிய ஆளுங்கிறீங்க? நான் பெரிய பொறியியல் வல்லுனர், பெரிய பெரிய வீடுகள்லாம் கட்டிகிட்ருக்கேன். அப்படியா? மகிழ்ச்சி. ஒரு வான்குருவி கூடு செய்யுங்களேங்குது அந்த அம்மா. பெரிய டெக்னாலஜிலாம் தெரிஞ்ச ஒரு இன்ஜினியர் வான்குருவி கூடி செய்ய முடியுமா? அந்த வான்குருவி தேர்ந்தெடுக்கிற பொருள் இருக்கு பாருங்க, மழை வெயில் எதிரி அது கெட்டுப்பாது அந்த கூடு. அந்த வான்குருவி அமைப்பு, அந்த கூட்டுக்குள்ளே தண்ணி புகாது. அது அப்படி ஒரு வடிவம் அமைச்சிருக்கும். அது இரவு நேரங்களில் மின்மினி பூச்சி இருக்கு பாருங்க, அதை பிடிச்சி கொண்டு தான் கூண்டுக்குள்ளே வச்சு அதை லைட் வச்சுக்கணும். அது அந்த வான்குருவி இரவன் எவ்வளோ வான்குருவி கூடு உன்னால செய்ய முடியுமான்னு கேட்குறதால் அப்படியே முறிக்கிறார். வான்குருவியின் கூடு வல் அரக்கு தொல் கரையான் தேன் சிலம்பி யாவருக்கும் செய்யறிதால். கரையாம்புத்து செய்ய முடியுமா? திரைப்படத்தில் கரையாம்புத்து மாதிரியே இருக்குமானோடே அது கரையாம்புத்து ஆகாது. தேன்கூடு செய்ய முடியுமா? செய்யறிதால். யாம் பெரிதும் வல்லோமை என்று வலிமை சொல்ல வேண்டாங்கான்,
எல்லாருக்கும் ஒவ்வொன்றே எழுதுனா. நான் பெரியவன் நீ பெரியவன் சொல்லாத. நீ ஒரு விஷயத்தில் பெரியவராக இருப்ப. இப்போ கிரிக்கெட் விளையாடுறவன் ஃபுட்பாலில் பெரிய ஆளாக இருக்க முடியாது, ஃபுட்பால் விளையாடுறவன் பேஸ்பாலில் பெரிய ஆளாக இருக்க முடியாது. யாருக்கு ஒவ்வொன்று பெருசு. அதனால் நான் பெருசுன்னு யார்ட்டையும் பேசிடாத. இது யார் சொல்கிறா? ஔவையார் சொல்கிறா. இன்னொன்று சொல்லுது, பசி ரொம்ப ஆபத்தான விஷயம். அந்த அம்மா, எனக்கு அந்த அம்மா மேலே பெரிய மரியாதையே, வறுமை கூடாதுன்னு எப்போ சிந்திச்சிருக்கிறா. இப்போ உலகம் முழுவதும் இந்த மனித குலத்துக்கு அமைப்பெல்லாம் வச்சுக்கிட்டு அந்த கருப்பர் நாடுகளில் குழந்தைகள்லாம் சாப்பாடு இல்லாமல் இருக்கான்னு அடுறான். அப்போ சொல்லியிருக்கிறான். என்ன சொல்கிறா? கொடிதுடாங்கிறான். கொடியது என்னதுன்னு கேட்குறான். கொடிது. என்ன சொல்கிறா? வறுமை கொடிது. அதனினும் கொடிது இளமையில் வறுமை, அதனினும் கொடிது ஆற்றொணா கொடுநோய், அதனிலும் கொடிது அன்பில்லா பெண்டீர், அதனிலும் கொடிது இன்புற அவர்கையில் உண்பது தானே. ரொம்ப அந்த அம்மாவுக்கு வருத்தம் என்னன்னா, வறுமை கொடிதுன்னு ஒத்துக்குது. அந்த வறுமையில எது ரொம்ப கொடிதுன்னா இளமையில் வறுமை. இப்போ நம்ம எங்கேயாவது சின்ன குழந்தைகள் பசியில் எங்கேயாவது ரோட்டில் நிற்கிறான், கையேந்திரானா, அதை பார்க்க நம்ம மனசு, நல்ல மனசு தாங்குதா? அவ எதை சொல்லியிருக்குது? இளமையில் வறுமை. அது சொல்லுது பசி வந்தால் எல்லாமே போயிருண்டா, குழந்தடா. அது எதுக்கு சொல்ல வருது? திருட போயிடுவான், கொள்ளையடிக்க போயிடுவான், சமூக விரோதி ஆயிடுவான், சமூகத்தில் தப்பு பண்ணுவான். இதுக்கு அத்தனைக்கும் காரணம் பசி. அந்த பசியை தீக்காம அரசாங்கங்களும் ஆட்சிகளை எதுக்குன்னு கேட்குது அந்த அம்மா. பசியை தீரு, சமூக விரோத செயல்களே நாட்டில் இருக்கா, தீக்கலையே நீ. மானம், குலம், கல்வி, வன்மை, அறிவுடைமை, தானம், தவம், முயற்சி, தாளாண்மை, தேனின் கசிவு வந்த சொல்லியர் மேல் காமூறுதல், இப்பத்தும் பசி வந்திட பறந்து போகும். மானம் போயிரும், குலம் போயிரும், பெரிய அறிஞனாக இருப்பான், கல்வி போயிரும், வள்ளலாக இருந்திருப்பான், போயிடும். வன்மை, அறிவுடைமை போயிடும், தானம் கொடுத்துட்டே இருந்திருப்பான், போயிடும். தவம் போயிடும், முயற்சி எங்கே முயற்சி? பசி. தானம், தவம், தாளாண்மை போயிடும். தேனின் கசிவு வந்த சொல்லியர் மேல். ரொம்ப அழகான காதல் இருக்கா பாருங்க. அவள் பக்கத்தில் வந்து தொட்டா கூட அவளை பார்க்க தோணாதான். பசி வந்திட பத்தும் பறந்து போம்னா ஏழை குழந்தைக்கு வறுமை. இந்த அம்மா எப்படி சிந்திச்சிருக்குது? இந்த வறுமையை எப்படிடா பார்த்துட்டு இருக்க முடியும்? இது எப்படிடா ஒத்துக்குது? வறுமையை தீர்க்க வேண்டாமான்னு கேட்குது. வறுமையை தீர்க்கிற பொறுப்பில் இருக்கவங்க தீர்க்கணும்ல. தீர்க்காம இருந்தால் எப்படி ஒரு நாடு சரியா வரும்? சொல்லிட்டு அடுத்து சொல்லுது, இனியதுன்னா இனியது கேட்கின் நெடிதவள் வேலோ, இனிது இனிது ஏகாந்தம் இனிது. ரொம்ப அறிவுடையவர்கள், முற்றிய ஞானமுடையவர்கள் வந்து ஏகாந்தம்ங்கிறது பல பேர் நினைக்கிறான் மலையில போய் தனியா இருக்கிறதுன்னு இல்லை. முற்றிய அறிவும் ஞானமும் உடையவர்கள் 1,00,000 பேர் மத்தியில் அவன் தனியா இருப்பான். அவனால ஏகாந்தமா இருக்க முடியும். எதுலையும் ஒட்டாம தாமரையில தண்ணீர் மாதிரி. ஏகாந்தம் இனிது. அதிலும் இனிது ஆதியை தொழுதல், கடவுளை கும்பிடுறது. அதை விட சிறப்பா ஒரு செய்தியில முடிக்குது பாருங்க. அதனினும் இனிது அறிவுள்ளோரை கனவிலும் நனவிலும் காண்பது தானே. எது ஏகாந்தம் இனிது? அதை விட இனிது கடவுளை கும்பிடுறது. கடவுளையும் கும்பிடுறதை விட சிரமம் அறிவுள்ளவன் இருக்கான் பாரு, அவனை கனவலையும் நனவலையும் கண்டுகிட்டாரு. ஓப்பத்தலை கூடி உள்ள பெரிதல்ங்கிறான அப்படி இருக்கிறது பாருங்க. அதுதான் இனியதிலேயே உயர்ந்தது. தெரிஞ்சிருக்கா நமக்கு? அறிவுடையவர்களை மதிக்கிற, அறிவுடையவர்களை பாராட்டுகிற, அறிவுடையவர்களை போற்றுகிற, அறிவுடையவர்களை உயர்ந்த இடத்திலே வைத்து பார்க்கிற அந்த உணர்வு ஒரு நாட்டுக்கு இருந்துன்னு வைங்க, அந்த நாடு எவ்வளவு மேலே போயிடும். அப்ப அவங்கள போற்றுறது தானே நமக்கு இருக்கிறதுலே மிகச்சிறந்த இனிய செயல். அதான் ஔவையார் சொல்லியிருக்கிறாரே, நாம் எடுத்துக்கொண்டிருக்கிறோமா? மதியாதார் முத்தம் மதித்தொருகார் சென்றே மிதியாமை கோடி வரும். அது வீட்டுக்கு வீடு போறதானா? நாட்டுக்கு நாடு போறது தான். நம்ம நாட்டை மதிக்காத ஒரு நாட்டுக்கு நம்முடைய நாட்டு தலைவர்கள் போனாங்கன்னா அது நமக்கு எவ்வளவு பெரிய கேவலம். மதியாதார் முற்றம் மதித்து ஒருகார் சென்றே மிதியாமை கோடி வரும். உன்னீர் உன்னீர் என்று உபசரியார் தம்மனையில். சில வீட்டுக்கு நம்ம போனோம்னா சாப்பிட்ற நேரமாக இருக்கும், சொல்ல மாட்டான். சொல்ல மாட்டான் மட்டும் இல்லை, அண்ணாச்சி நம்ம வீட்டிலலாம் சாப்பிட மாட்டாங்கப்பா, அவள் இன்னைக்கு நம்ம வீட்டில் சாப்பிட்ருக்கான்னு தான் ஆரம்பமே செய்வான். அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவன் வீட்டில் சாப்பிட சொன்னா நம்ம சாப்பிட முடியுமா? சாப்பிடலாமா? மனுஷன் சாப்பிடுவானா? அதை சொல்லுது. உண்றதுன்னா எப்படி, எந்த வீட்டில் உண்ணணும்? உன்னீர் உன்னீர் என்று உபசரியார் தம்மனைன்னு அந்த அம்மா போடுகிற வார்த்தையே விருந்து தருவதற்குரிய ஒழுக்கமான நேர்மையான நாணயமான வருவாயை ஈட்டி விருந்து தருவதுதான் மனித வாழ்க்கையின் தலை சிறந்த குறிக்கோள் என்கிற எண்ணம் உடையவர்கள் உள்ள நுழைகிற பொழுதே அண்ணாச்சி சாப்பிடலாம் வாங்க, சாப்பிடலாம் வாங்க, சாப்பிடலாம் வாங்கன்னு கூப்பிடும். அப்படி இடத்துல தான்டா சாப்பிடணும்.
பேச்சுக்கு சாப்பிட சொன்னான், சாப்பிட்டேன்னு வச்சுக்க, நீ மனுஷன் இல்லை, அவன் சம்பாத்தியமும் நேர்மையானது இல்லை. நேர்மையானவன் நாணயமானவன் உழைத்து சேர்த்த காசிலே வருகிற உணவை உண்ணு சொல்லி உண்ணாத்தான் அதுக்கு 1 கோடி ரூபாய் பெறும். கோடி கொடுத்தும் குடிப்பிறந்தார் தம்மோடு கூடுதல் கோடி பெறும். எவ்வளவுதான் இனத்திற்குள் தகராறு, மொழிக்குள் தகராறு, நமக்குள் தகராறு இருந்தாலும் அனைத்தையும் மறந்து விட்டு குற்றம் பார்க்கில் சுற்றம் இல்லைன்னு சொல்றாள் அவளே. அப்ப நீங்க எல்லாரும் அந்த இனம் முழுவதும் சேர்ந்து இருக்கிறது இருக்கு பாருங்க, அது 1 கோடி வரும். அதெல்லாம் விட சிறப்பு, கோடானு கோடி கொடுப்பினும் தம்முடை நான் கோடாமை. இதுதான் உத்தமம். உலகம் முழுவதும் இன்னைக்கு தெரிஞ்சுக்கிற வேண்டிய செய்தி இது. எத்தனை கோடி வந்தாலும் சரியா, நாக்கு மாறி நாக்க மாற்றி பொய்யை, சமூகத்திற்கு எதிரான விஷயங்களை, மனித குலத்திற்கு எதிரான விஷயங்களை, தேவையற்ற விஷயங்களை தேவையற்ற நேரத்தில் சொல்லி தேவையற்ற பிரச்சனைகளை உருவாக்குகிற காரியங்களை யார் நிறுத்தினா? 4வது கோடி எதை வைக்கிறா? கோடி கொடுத்தும் கோடானு கோடி கொடுப்பினும் தன்னுடைய நாக்கோடாமை. நாக்கு மாறுறதுனால தானே உலகம் முழுவதும் பிரச்சனைகளும் தகராறுகளும் சிக்கலும் வருது. நாக்கு மாத்தாம நேர்மையா பேசு, உண்மை பேசு, பொய் பேசிடாதுங்கிறதான அந்த அம்மா சொல்லுது. பேசிடாத பொய், எந்த இடத்துல நீ பொய்யை பேசினாலும் அது சரி வராது. அடுத்து ஒரு செய்தி அந்த அம்மா சொல்லுது, பெரிய மனுஷன் யாரையும் பார்த்து அவனுடைய சைஸ் எல்லாம் பார்த்து பெருசுன்னு சொல்லிடாதுங்க. மடல் பெரிது தாளை, மகிழ் இனிது கந்தம், உடல் சிறியர் என்று இருக்க வேண்டாம். கடல் பெரிது மண்ணீரும் ஆகாது, அதன் அருகே என்ன சொல்ற, அதன் அருகே சிற்று ஊரல் உண்ணீரும் ஆகிவிடும். தாளையில மடல் பெருசா இருக்கும், இது மகள் சின்னதா தான் இருக்கும். மகள் அது பெருசா, இது பெருசா. கடல் ரொம்ப பெருசு, ஏப்பா இவ்வளவு பெருசு, அள்ளி குடிச்சிட முடியுமா? பக்கத்தில் ஒரு சின்ன ஊரல் இருக்கும், அதில் போய் இப்படி திருச்செந்தூருக்கு போனால் கடலில் குடிச்சு நாளை கிணறுல போய் தண்ணி குடிப்பாங்க. நாளை கிணறு சின்ன ஊரல் தான். இதில் எது பெருசு, கடலா? உருவு கண்டு எல்லாமை வேண்டும்னார் வள்ளுவர். அதை சொல்றா. சிற்றூரல் என்ன ஆகும்? உண்ணீரும் ஆகிவிடும். எது உதவுகிறதோ அது சிறியதாக இருந்தால் அதான் உயர்ந்தது, எது உதவாதோ அது பெரிதாக இருந்தாலும் நமக்கு ஆகாது சொல்லியிருக்காள. அதை நம்ம வாழ்க்கையில கடைப்பிடித்தோம் என்றால் நமக்கு ஏதாவது பிரச்சனை உண்டா? பண்டு முளைப்பது அரிசியே ஆனாலும் விண்டுமி போனால் விளையாதாம். ஒரு அருமையான செய்தி. நெல்லை குத்தி உமியை எடுத்துட்டேன், அருமை அரிசி ஆயிட்டுது. எல்லாரும் சாப்பிட்டாங்க, வச்சாங்க, எல்லாம் சரிதான். திரும்ப சாப்பிட்றதுக்கு விதைக்கணும். விதைக்கிறதுக்கு எது வேணும்? நெல் வேணும். நெல்லுனால் எது இருக்கணும்? அரிசிக்கு மேலே உமி இருக்கணும். உமி சேர்ந்த அரிசி தான் நெல். அது இல்லைன்னு வச்சுக்க, விதைக்கவும் முடியாது, விளையவும் செய்யாது. அப்போ பண்டு முளைப்பது அரிசியே ஆனாலும் விண்டுமி போனால் விளையாதாம். கொண்டவேர் ஆற்றல் உடையாருக்கும் ஆகாது, அளவின்றி ஏற்ற கருமம் செயல். பெரிய சக்தி வாய்ந்த மனுஷனாக இருப்பான், ரொம்ப பெரிய ஆளாக இருப்பான், ஆற்றல், எல்லா ஆற்றல் உடையவனாக இருப்பான். அந்த சமூகத்தில் இவன் தான் பெரிய மனுஷன் சொல்லுவாங்க. என்ன சொன்னாலும் அந்த மிகச்சிறிய காரியங்களை ஆற்ற எப்படி இந்த உமி போனா அரிசி விளையாதோ அது போல அவங்க மாட்டிக்கிற கூடாது. அப்படி ஒரு சிந்தனை. எப்படி ஒரு உமி, நம்ம சாதாரண உமியும் போத அடுப்பில் போட்டு நம்ம பொம்பளைங்க அந்த தீ தெள்றதுக்கு அந்த உமியை பயன்படுத்துவா. அதுக்கப்புறம் அந்த அம்மாவுக்கு ரொம்ப ஒரு சங்கடம் வருது. ஏன்னா ஊராக சுற்றுறவங்க அந்த அம்மா, அங்கங்கே கிடைச்சது சாப்பிட்டா அங்கங்கே படுத்து எந்திரிச்சு போகிறவங்க. அவங்க ஒரு நாள் பார்க்குறாங்க, இந்த வயிறு தானே இவ்வளவுக்கும் பிரச்சனை. ஒரு நாள் உணவை ஒளியென்றால் ஒளியாய், 2 நாளை கேளென்றார் ஏலாய், ஒரு நாளும் என் நோய் அறியா இடும்பைகூர் என் வயிறே உன்னோடு வாழ்தல் அரிதுங்க. இப்போ என்ன பண்ணலாம்? இப்போ ஒரு 3 நேரம் சாப்பாடு ஒரு நேரம் சாப்பிட முடியுதா? அந்த வயிறு ஏற்றுக்குதா? சரி. ஒரு நேரம் சாப்பிடாம இருக்கேன்னா ஒத்துக்குதா? ஒத்துக்கல. என்ன ஒரு நாள் உணவை விடுனாலும் விட மாட்டேங்கிற. சரி, இங்கே எல்லாம் வசதியாக இருக்குங்க, ஒரு 2 நாளைக்கு ஏற்றி உள்ள வச்சுக்கோ ஒட்டக மாதிரினா ஒத்துக்கிற மாட்டேங்கிற. உன்னை வச்சுக்கிட்டு நான் எப்படி வாழ முடியும்? இளம்பைகூர் என் வயிறே உன்னோடு. அதாவது பசிப்பிணி எவ்வளவு பெரிய பிணி. இரவு நேரம் மலைக்கு போகிறாங்க, பயங்கர மழை, நனைஞ்சிட்டாங்க, வயது காலம். அப்படியே உள்ளே போகிறாங்க. அந்த அங்கவையும் சங்கவையும் அங்கே இருக்கிறாங்க. அவங்க துவைச்சு காய போட்ட ஒரு சிற்றாடை இருக்குது, நீல சிற்றாடை. அதை எடுத்து ஔவையார்ட்ட கொடுத்து உடுத்திக்கோங்கிறாங்க. இந்த உளவியல், இதில் உளவியல் வேலை செய்யுது.
அந்த நீல சிற்றாடை உடுத்திக்கிறாங்க. வயது காலத்தில் நல்லா நனைஞ்சு குளிரில் மலையில் பெய்கிற மழையில் நனைஞ்சு குளிரில் இருக்கவங்களுக்கு நல்ல காஞ்ச ஆடை ஒன்று கொடுத்தாங்கன்னு வைக்கிறது எவ்வளோ சுகம் தெரியுமா? எப்பொழுதுமே இந்த உடம்பும் உடல் சார்ந்த உணர்ச்சிகளும் சில நேரத்தில் சில விஷயங்களை பேச வைக்கும். அதை வாங்கிட்டு அந்த அம்மா சொல்லுது, பாரி பறித்த பரியும் பழையனூர் காரி அன்றீந்த கழை கொட்டும் சேரமான் வாராயோ என அழைத்த வாய்மொழியும் இம்மூன்றும் நீல சிற்றாடைக்கு நேர். பாரி என்ன பண்ணா, அந்த அம்மா கூட இருக்கிறாங்க, நிறைய பொண்கள்லாம் கொடுத்தான், பாடினாங்க, கிளம்பி போகிறாங்க. போகிற வழியில் பாரி நாட்டிலேயே கொள்ளை அடிச்சிட்டாங்க. பாரிட்ட வந்து நீங்க இது கொள்ளை அடிச்சிட்டான், உன் நாட்டில் கொள்ளை நடக்கலாமாங்குது, என்ன செய்யலாங்கிறான். அவனுக்கு ஏதாவது தண்டனை கூட நான் தாங்கிறான். ஏன் அப்படி பண்ணேன்னு, ஒரு நாள் இருப்பே இல்லை என்னோட. இந்த காரி வந்து களை வெட்டிட்டு இருக்காம போனான் வேளாண் அரசன் பழக்க, இவளுக்கு ஒரு களை குத்தி கொடுத்து வெட்டுங்கிறான். என்ன போய் அந்த களை வெட்டுற நேரம் வரை என் கூட இருப்பே இல்லை. சேரமான் நாட்டில் போய் சாப்பிட உட்கார்ந்த பந்தியில் உட்கார்ந்தவங்களை எழுந்திருக்க சொல்ல மாட்டாங்க. நம்ம நாட்டு பண்பாடுகளை உட்கார்ந்தவங்களை எழுந்திருக்க சொல்லிட்டான். வருத்தப்பட்ட அடுத்த பந்தி வரை நீ என்னோட இருப்பே இல்லைன்னு நான். அதையெல்லாம் விட இந்த நீல சிற்றாடை மேலேங்கிறாங்க. அந்த 3 பேரையும் குறைக்கல. தேவையான நேரத்தில் மிகவும் தேவையான ஒரு பொருள் நமக்கு யாராவது தந்தால் அது எல்லாத்தையும் தாண்டி நிற்கும். நீல சிற்றாடை அந்த இடத்துல அப்படி ஒரு அருமையான சிந்தனை உடைய ஒரு பெருமாட்டி அவ்வை. பல்வேறுபட்ட செய்திகள், பல்வேறுபட்ட ஒரு செய்தி ரொம்ப அருமையாக சொல்கிறாங்க. ஆழ அமுக்கி முகக்கினும் கடல் நீர் நாழி முகவாது நாள் நாளி. நீங்கள் சில பேரை பார்த்து நமக்கு தோணும், ஏன் இவனுக்கு அறிவே வரமாட்டேங்குது, அவ்வளோதான் வரும். அது நீங்கள் 1 லிட்டர் அளவை கொண்டு, கடல் பெருசு, அந்த 1 லிட்டர் அளவை கொண்டு கடலை எவ்வளோதான் அழுத்தி அழுத்தி முக்கி அளந்து பாருங்க, அது எவ்வளோ பிடிக்கும். எவ்வளோ பெரிய செய்தி அந்த அம்மா எளிதாக சொல்லலாம். ஆழ அமுக்கி முகக்கினும் கடல் நீர் நாளி முகவாது நாள் நாளி தோழி நிதியும் கணவனும் நேரு படினும் தந்தம் விதியின் பயனே பயன். விதிதாம்மா நிற்கும். இறுதியாக ஒன்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த அம்மா சொல்லுது, குடுங்கடாங்க மறைச்சி வச்சா என்ன ஆகும்னு. ஈயாறு தேட்டை தீயார் கொள்வர் நம்ப நடியாருக்கு நல்கா திரவியங்கள் பம்புக்காம் பேக்காம் பரத்தையர்க்காம் வம்புக்காம் கள்ளர்க்காம் கொள்ளைக்காம் காவுக்காம் கோவுக்காம் கள்ளர்க்காம் தீக்காகும் காண்குது. வம்பா தாண்டா போகும் இந்த பணம், நல்லவங்களுக்கு அதை உதவு என்று சொன்னார்கள். அறம் செய்ய விரும்பு என்று சொன்ன அவ்வையின் வழியிலே நாம் நடந்தால் மனிதர்களாக வாழலாம். மனித குலத்தின் தலைமை பொறுப்புக்கே நம்மால் வர முடியும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். வணக்கம்.